உங்களோட பேர்? தேவராசா கணேஸ்வரன். எங்க பேர்? நந்தகுமார். நந்தகுமார். உங்களுக்கு எப்போ இந்த கண் தெரியாமல் போனது? 93. 93ஆம் ஆண்டு. இந்த மணலாறு சண்டையில் அந்த இப்போ நீங்கள் இயக்கத்தில் சேர்ந்தீங்க 89. அதுக்கு பிறகு 93க்கு பிறகு என்ன மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் மட்டும் வாழ்ந்தீங்க? 93 பிறகு இப்போ நவம்பருக்கு தான் படிச்சுட்டு பிறகு எங்களை அந்த பழைய நிலையை வந்து வேலை செய்தேன். பிறகு 2001 கல்யாணம் செய்தார். அது இயக்கம் கொடுப்பனவில் வாழ்ந்தது. அப்போ இடத்துல போகும்போது அப்படின்னு நாங்கள் இயக்கம் தான் வீடும் கட்டி தந்தது. பிறகு இடம்பெயர்ந்து போனதானே அறிஞ்சதான். இந்த இந்த வீடு இயக்கம் ஓகே சரி. இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். என்ன செய்யணும்? 3 பேர் படிக்கிறாங்க. எத்தனை வயசு? 14 வயசு, 12 வயசு, 6 வயசு. மூத்தாள் 14 கொடியன் மகன். அடுத்தது மகள் 12. அடுத்தது வந்து 6 வயசு மகன். ஓகே. இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த அக்கா நாங்கள் சொல்லி நித்தி வந்து உங்களுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தந்திருக்கிறேன். அதால் உங்களுக்கு என்ன பால்கள் வந்ததா? இப்போ என்ன மாதிரி எப்படி என்ன செய்கிறீங்களா அதை வச்சு? இப்போ எங்களை தந்தது வந்து நல்ல கறவை மாடு வந்து தண்ணி 2வது கண்டு போகிற மாதிரி தந்துருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஆரம்பத்தில் இப்போ 3 லிட்டர் அப்படி தான் கறந்தது. இனி அடுத்த கண்டு 7, 8, 10 கறக்கும். இப்போ நாங்கள் அந்த கண்டு தாச்சனை விட்டுட்டோம். இந்த டிசம்பருக்கு போடும் நினைக்கிறேன் கண்டு. இந்த கண்டு இப்போ முதல் போட்டது கண்டாவே எடுத்துருவாங்களா? அது எடுத்து மாடு மட்டும்தான் தான் கொடுப்பீங்க. அப்போ 3 லிட்டர் தான் தந்தது. அண்ணா இது வந்து இப்போ நல்ல இனம் மாடு. ஆரம்பத்துக்கு 3லேருந்து 5 கிலோ நாங்கள் கொடுக்குற சாப்பாடை பொறுத்து தான் பால் கூடும். ஓகே. சாப்பாடு இங்கெல்லாம் நாங்கள் இந்த புல்கள் வச்சு அழுகிட்டுது. இந்த இந்த இனி இப்போ இந்த மலையோட புல்கள் வைக்க போகிறோம். நாங்கள் இந்த மாடை வந்து அவுட்டு கிடையாது. இப்போ இதுக்கு தவிடு புண்ணாக்கு மற்ற புல் நாங்களே பார்த்து தான் கொடுத்தா தான் அந்த கல்யாணம் அடையலாம். இப்போ உங்களுக்கு இப்போ இதை விட்டால் வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் நிதி இதுகள் எப்படி வந்து கொண்டிருக்கு? பிள்ளைகளை பார்க்குறேன்டா என்ன மாதிரி? முதல்ல நாங்கள் ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருந்தது. நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் வாங்கினாங்க. அதுலேயும் பால் எடுக்கிறாங்க. தான் அதுக்கு வந்து வேறு ஒரு ஆள் சேர்ந்து வியாபாரம் செய்தது. அதில் எனக்கு சில மோசடி செய்து போட்டாங்க. அப்போ அதுவும் இல்லாமல் போயிட்டு அப்புறம் இப்போ இந்த மாடு தான் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஒரு மாதத்தில் அப்போ அந்த மெட்ட மாடு இருக்கிறவங்க இப்போ இதுவும் வந்தால் இதுவும் டிசம்பரை கண்டு போட்டால் இது கொஞ்சம் கூட கறக்கும் தானே. அதோட ஒரு நாளைக்கு 10 லிட்டர் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அது யாருக்கு கொடுக்குறீங்க? பண்ணை கொடுக்குறீங்க. சரி. இப்போ நீங்கள் வேறு வேலைக்கு எங்கேயும் போகிறீங்களா? வேலைக்கு அந்த கண் தெரியாதால 3000 காசும் கொடுக்குற மாதம். அது வச்சு தோட்டங்கள் சேர்றாங்க. மழை இல்லை அப்படியெல்லாம் செய்யல. இந்த வேலி பிரச்சனையால் இல்லாடிக்கு இந்த வேலைக்கு மாடெல்லாம் கொண்டு வந்து வர பூ நடத்துருக்க லோன் கொடுத்து எடுத்துருக்கு. உங்களோட இந்த கண்ணை வந்து திருப்பி வாரக்கு சான்சஸ் இருக்கா? சர்ஜரிகள் இந்த ஆப்ரேஷன்கள் என்ன செய்து அப்படி என்ன நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டுறீங்களா? முதல் வந்து தொழில்நுட்பம் இல்லை. இப்போ வந்துருக்கு வேறு மாடல் எலக்ட்ரானிக் மாடலில் வந்துருக்கு. அது இப்போ இந்தியாவில் இப்போ அமெரிக்காவில் ஆரம்பமாகி இப்போ இந்தியாவுக்கு வந்துருக்கு. ஆனால் அது வந்து இப்போ என்னென்னா நிறைய செலவுண்ணா. அதான் இப்போ அது இப்போ ஸ்ரீலங்காவில் செய்யணுமா இல்லாட்டி அது இந்தியாவுக்கு தான் போகும்? இந்தியாவுக்கு போய்க்கும். அப்போ இந்தியா போய் சேருன்னா எவ்வளோ செலவு வரும்? இந்தியா காசுக்கு 5 லட்சம். அப்போ எங்கிட்ட காசு 10 லட்சம். 12 லட்சம். அப்போ அது செய்தால் உங்கள்கிட்ட 2 கண் பார்வையும் வந்துடும். அப்படி யார் சொன்னது? அந்த நியூஸில் பேப்பர்லையும் போட்டிருந்தேன். இல்லை இல்லை அது சரி செய்து வெற்றி அளிச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் போய் இங்கே ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் அந்த கண் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இருக்கணும். இங்கே வந்து அந்தோன்படுத்தக்கூடிய ஆகலையும் இல்லை. இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கில் 40 பேருக்கு செய்து 40 பேரும் நல்லா வெற்றி அளிச்சிருக்கு. அமெரிக்காவில் நடைமுறையில் வந்துட்டு இலங்கைக்கும் பெரும் அது 5 வருஷம் சொல்லிட்டு. உங்களுக்கு எத்தனை வயசு? 43. வேறு என்ன இப்போ இப்போ இந்த மாடு இதால் நீங்கள் உங்களோட இது ஓகே எப்படி எல்லாம் நல்லபடியாக போகுதா உங்களோட? இனி வந்து மாடு தான் நாங்கள் மாட்டை தான்
நம்பி இருக்கிறீங்க இருக்கிற மாடு தான் நீ வேறாக்கள் செய்யணும் ஆக்கள் எல்லாரும் கை விட்டாங்க இனி மாடு தான் கை தொழில் வந்து ஆக்களோட நம்பி சேர்ந்து தொழில் செய்யுது கிடந்ததெல்லாம் கொஞ்சம் கிடந்தது நகை நட்டு எல்லாம் இப்படியே விட்டு முதல்ல வந்து நான் இந்த முயற்சியெல்லாம் எல்லாம் செய்தது நாங்கள் உதவி என்று சொல்லி ஒரு டைம் கேட்கல நானும் இந்த வேலையும் கொடுத்து எல்லாம் நல்லா தான் இருந்தது அவங்க வேலையில் எல்லாம் ஏமாற்றி போட்டாங்க நாங்கள் இப்போ உதவும் கரங்கள் என்று போன வருஷம் தான் நாங்கள் இல்லை இந்த வருஷம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்து காசு சேர்த்து அதில் வந்து குமார், வின்சென்ட், மைக், அகிலன், ஜெயக்குமார், நாங்கள் தான் சேர்ந்து ஒரு 15 பேருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு ஒரு 31 பேர் லிஸ்ட் வந்தது. எல்லோரும் போராளிங்க, கண் இல்லாத கை கால் உழந்தாக்கள் எல்லாருமே. ஸோ இப்படி படிப்படியாக நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் 2வது ஆள் நான் இப்போ இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். நான் பார்க்கத்தான் வந்தேன். ஏன்னா என்னோட நித்தி மட்டக்களப்புலேருந்து ஒவ்வொரு இதை போய் அவள் தான் பார்த்து செய்கிறா புறப்படுது. ஏன்னா நாங்கள் எல்லாரையும் நம்பி கொடுக்கலாம். இப்போ அவள் தான் நம்பிக்கையாக இருந்து எங்களுக்கு செய்கிறான். உங்களுக்கு என்ன தேவையாஇருந்தால் நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம். அவரோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் வந்து உங்களை கண்ட சந்தோஷம். வருங்காலங்கள் நாங்கள் உங்களை வந்து சந்திப்பை வந்து நம்பி இருக்கிறோம். சரி, நாளைக்கு நாங்கள் திருப்பி போகிறோம். பயணம் நேற்று தான் வந்தோம். நேற்று வந்து நேரம் இங்கே தான் வந்திருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னால் அந்த ஒரு சின்ன சின்ன தொழில் குழு வச்சு எப்படி மாதிரி அடுத்தடுத்த செய்வாங்க. 3 பேர் 3 இப்போ மெழுகு தயாரிக்கிறது, மற்ற ஊதுபத்தி தயாரிக்கிறது, அடுத்தது வந்து ஊதுபத்தான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுகள் கட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாக இதை ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? அந்த கோடெக்ஸ் அது உற்பத்தி செய்கிறது அதெல்லாம் எங்கள் நாங்கள் வெளியில் வாரது. அவளுக்கு தனி அவள் உற்பத்தி அவளெல்லாம் குடும்பத்துலேருந்து தான் வாரது. இங்கே செய்தவங்க இங்கே நிறைய பேர் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுக்கு வேலை இல்லை. நிறைய பேர் உதவிகளும் கிடைக்கல. முதல் கிடைச்சது கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கல. சரியான வேலை நாலு கூலி வேலையும் கஷ்டம் தானே. இது 3 பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதல்ல ஒரு ஆளோட கதைச்சது. ஒரு ஆக்கள் வந்து இப்போ அவையில் வந்து சேர்ந்து சொல்லி தான் போன ஆக்கள் வேற இல்லை, ஆக்கள் சொல்கிறதும் இல்லை. நீங்கள் இப்போ எங்களை கருத்தில் கொண்டு பணத்திலிருந்து செய்தாங்க. அந்த இறைச்சி கொள்கைகளை முட்டை கொள்கைகளை அப்படின்னு சொல்லி குழுக்குழுவாக செய்யலாம். இப்போ முட்டைகள்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ மற்ற ஆக்களுக்கு நான் கோழி பண்ணை இப்போ ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறோம். அவையில் கோழி பண்ணை போட்டு கொடுக்குறோம். இப்போ ஒரு அக்காவை நாங்கள் பார்த்து நாங்கள் அவள் ஒரு 5 கூறாளி அவையில வச்சு ஒரு பப்படங்கள் செய்யும். வெள்ளார பப்படம் அதை முடிச்சுட்டு தான் வாரம். கொஞ்சம் பெருசாக செஞ்சுலிக்கும் 40-50 போராளிகளுக்கு வேலை கொடுக்கலாம். எங்களுக்கு இந்த தேவிர பகுதியில் வந்து 80 நிறைய மாற்றுத்திறனாளிகள் 80 பேர் இருக்கலாம். அதே மாதிரி விரோஸ் வந்து 100 பேருக்கு மனுஷன் மாதிரி எப்படி வச்சாலும் மற்ற யுத்தத்தில் பாய்க்கப்படுதுன்னு சொல்லி இல்லை 100க்கு மேலே இருக்குது. கனவே இருக்கணும். தும்பு தொழிற்சாலை எல்லாம் போட்டிருக்காங்க, நல்ல இது. ஆனால் இந்த குதிரைகள் போட்டுட்டாங்க. ஆனால் வேலை வந்து எங்களோட ஏரியாக்களுக்கு கொடுக்கல, சும்மா பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெழுகுதிரிகள் அதுகளெல்லாம் நீங்கள் வாங்க கூட இடத்துக்கும் வளர்க்கலாம். அங்கே வேலையை கொடுவான்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எடுத்து அங்கே செய்யலாம். நாங்கள் உற்பத்தி செய்யலாம் தானே. ஏன்டாந்து அந்த மாதிரி அப்படி தான் சொன்னார். நான் எல்லாத்தையும் எடுப்பேன், எல்லாம் செய்து வந்துட்டு நாங்களே பொருளை எடுப்பேன் சொல்லி சொன்னார். அவர் இந்த பவுனி ஆள் உங்களுக்கு தெரிஞ்சது வன்னி பட்டறை என்று சொல்லி லீவர்னு சொல்லி இருக்கிறேன். எங்கே கனடாவில் தெரியாது. அவர் தான் அப்படி வாங்கலாம் வந்தது. அதுக்கு உண்டு ஹெல்ப் பண்ண செய்யலாம். சரி, நாங்கள் எந்த மாதிரி நாங்கள் செய்யலுமோ நாங்கள் செய்கிறோம். வருங்காலத்தில் நாங்கள் வந்தால் உங்களை வந்து பார்ப்போம். அதே நேரம் உங்களுக்கு என்ன தேவைண்டா இந்த நீங்கள் கதைக்கலாம். சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ. அது தெரியுங்க, நீங்கள் வாங்கக்கா. வாங்க.